நல்லா டேஸ்டான பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடாக்கணும். சூடான உடனே பாஸ்தாவை போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வேக வைக்கணும். நல்லா வெந்த உடனே தண்ணி எடுத்து வடிகட்டிட்டு ஓரமாக வச்சிட வேண்டியதான். இதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் இல்லைனாக்கா சீரகம் போட்டுட்டு மிளகா வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைனாக்கா விட்டுட வேண்டியதான். வெங்காயம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 தக்காளி போட்டு 5 பல் பூண்டு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததை வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா அதில் ஊற்றி நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கார மிளகாத்தூளும் சிக்கன் மசாலாவும் சேர்த்து நல்லா கிளறிக்கணும். அதுக்கப்புறமா 3 முட்டை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்க வேண்டாம். நல்லா மசாலா ரெடி ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை போட்டு கிளறி எடுத்துட்டா டேஸ்டான பாஸ்தா ரெடி ஆகிடும்.